அது விருப்பம் யா. அது இன்னைக்கு ரஜினியை பிடிக்கும் ஒரு ஆக்டர் சொல்லுவாங்க, கமலஹாசனை பிடிக்கும்னு சொல்லுவாங்க, எம்ஜிஆரை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது வந்து இங்க பேச்சு கிடையாது. சொல்லல சரியா. உங்க யாரு உங்க கமலஹாசன் அடுத்த நாயகன் சூர்யா தான் சொன்னாரு. சிவகார்த்திகேயன் அடுத்த நாயகன் நீங்க வந்து கலெக்ஷன் நீ எங்கிட்ட வந்து கலெக்ஷனை பத்தி பேசினா நான் அந்த கேள்வி கேட்பேன். இனிமே கமலஹாசனுக்கு 2 படத்துக்கு 3வது படம் ஒரு 100 கோடி சொல்லுன்னு கேட்பேன். அப்போ வந்து சிவகார்த்தியன் காலிக்கையில தான் கமலஹாசன் ஒத்துக்கிட்டு நீ போகணும். அது வரைக்கும் நீ வந்து இந்த அமரன் 300 கோடி பண்ணுச்சு, லியோ வந்து 500 கோடி பண்ணுச்சு, அதெல்லாம் இங்க வந்து நீ கலெக்ஷன் பத்தி பேசக்கூடாது. நாங்க வந்து கமலஹாசன் ஒரு டம்மி தான் தமிழ் சினிமால ஒத்துக்கிட்டு போய்க்க. அத போய் உங்க அண்ணன் சூர்யாட்ட சொல்றா, கமல் பேன் இன்டர்வியூல வந்து கதறான் அவன். அது பேனுன்னு நீ அந்த மென்டல்ட்ட சொல்லு. எது கமல் பேனா இருக்கா, நீங்க ரஜினி பேனா மாறீங்கன்னு சொல்றா சூர்யாட்ட போய். ஏன் ப்ரோ மணிகண்டன் கமல் ஃபேன், கௌதம் மேனன் கமல் ஃபேன், அவங்க எல்லாம் புடிச்சு கடிக்கிறீங்க. எல்லாரும் சொல்லிட்டுலாம்யா. இப்ப நீ ஒரு கமல் ஃபேன் சிவகார்த்தியன் பிடிக்கும் சொல்ற மாதிரி அவர் கொடுக்க மாட்டாரு. இவருக்கு எதுக்கு பேனா இருக்கீங்கன்னு போய் கேளுறா அவங்க அண்ணன்ட்ட. ஏங்க இவங்களையும் போய் கேளுங்க, நீங்க எதுக்கு சூர்யாவை கடிக்க வரீங்க? இவங்க கமல் ஃபேன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. கனி வந்து மாத்தி விடும், அப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவான். கனி நீ வந்து அமரன் 300 கோடி இது பத்தி பேச வந்த, அதை பத்தி பேசவா? கமலஹாசனுக்கு 2 படத்துக்கு நீ ஒத்துக்க கனி. இப்ப வந்து நீ ஒத்துக்கிட்டதான் நீ போகணும். நாங்க வந்து சிவகார்த்தியன் காலிக்கையில தான் கமலஹாசனு, அவருக்கு நாங்க செருப்பு தெளிச்சோட சூத்தடிச்சோட தான் பிரதீப் கிளம்பிட்டாரு, போயிட்டான், கீழே போயிட்டான். சிவகார்த்தியனோட கமலஹாசனை கம்பேர் பண்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வாயை விட்டு கமலஹாசன் இன்னைக்கு டம்மியாக்கிட்டாங்கடா. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவர் வந்து கமலை டீக்ரேட் பண்றதுக்காக கமல் பேன் சொல்லி தலையிறாரு. ப்ரொஃபைல வச்சிருக்கிறது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்போம்டா. அவன் வந்து அமரன் 300 கோடின்னு சொன்னேன், கமலஹாசனுக்கு 2 படத்துக்கு மேல ஒரு 3வது 100 கோடி சொல்றான்னு சொன்னீங்க. 270 கூட சேர்க்க முடியாது ப்ரோ. விக்ரம் மல்டி ஸ்டாரர் மூவி ஒன்னும் கமலஹாசன் மூவி கிடையாதுல, அதுக்கும் முட்டு கொடுப்பாரு அவரு. இல்ல விக்ரம் எல்லா சைடும் இல்ல. அவன் வந்து யார்கிட்டதான் செருப்படி வாங்காம இருக்கான். அவன் குடும்பத்துல இருந்து, அவன் பொண்டாட்டில இருந்து, பிள்ளையில இருந்து எல்லாம் ஓடி மாட்டானப்பா. அபியூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு இந்த பயலுக்கு. நான் கொஞ்ச நாளாவே ஸ்பீக்கர் கொடுக்காம வச்சிருந்தேன். ப்ரோ இனிமே கொடுக்காதீங்க ப்ரோ. வந்து இல்லாத இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அவரு. வேற ஏன் நம்ம பேசிட்டாவது இருக்கலாம் நல்லபடியா. இல்ல எஸ்கேக்கு வப்பாட்டி வேற ஏன் பாக்குறாங்க? அவரே ஒரு பாய் வப்பாட்டியா இருந்து போறாரு. எஸ்கேக்கு வப்பா நாளைக்கு வந்து சிம்புக்கு போடுவேன். அடுத்து இன்னைக்கு யாராச்சும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பண்ணிட்டா அதுக்கு அந்த ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மூத்தாண்டில் முக்கிச்சா கொஞ்சம் நக்கிச்சா அந்த கதையா இருக்கு. இல்ல ப்ரோ, கைதி படத்துல எப்படி இருந்தாலும் விக்ரம் கேமியா இருக்கும். அப்ப வந்து என்ன முட்டோம் அதான் ப்ரோ பேரை கூட சொல்லிட்டாங்க. வெங்கி அட்லூரி மூவில இவதான் ஹீரோயின், ஜிவிபி தான் மியூசிக்ன்ட்டு. யாருங்க முடிவு பண்ணாம அதுக்குள்ள அங்க போயிட்டாங்க, ஹீரோயின் வரைக்கும் போயிட்டாங்க ப்ரோ. ஹீரோயின் இல்ல, இவன் பண்றதுக்குள்ள 4 பேர் சைன் பண்ணி போயிடுறாங்க. திருப்பி ஏதாவது டிராப் பண்ண அனௌன்ஸ்மெண்ட் வரும், திருப்பி 2 பேரும் கை கொடுத்துக்கு மாதிரி வீடியோ போடுவாங்க பாருங்க. அதான் நடக்கும். ஆனா என்ன கேட்டா வந்து வாடி வாசலுக்காக 2.5 வருஷம் உட்கார்றதுக்கு பேசாம இந்த மாதிரி 6 மாசத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு படத்தை பண்ணி முடிச்சிடலாம். அதுவும் பண்ற டைரக்டர்ஸும் ஒன்றும் மோசமான டைரக்டர்ஸ் இல்லை, நல்ல நல்ல டைரக்டர்ஸ் தான் எல்லாமே. புது ஐடியில வந்து கும்புறான் பாத்தியா, தெளிவான ஆள்ற. ஆதவன் யாரு? யாருக்காவது தெரியுமா ஆதவன? ஆதவன் ரெக்வஸ்ட் காட்டுது, அக்செப்ட் தான் பண்ண முடியல. இந்த பிபிஎஸ் பேன் ஒருத்தர் இருப்பான், அவன் இருந்தா கூட டைம் பாஸ் ஆகும், அவனையும் காணும்.
கீழே வந்து வாங்கி ஹரிஸ் எடுக்கலாம் கீழே உட்காந்து வர மாட்டேங்க. சரி ப்ரோ ப்ரோ விஜித் ம். ப்ரோ இருக்கீங்களா? வாங்க சிஎஸ்கே ஆர்சிபி ஆரம்பிக்கலாம். சண்டை போடுவோம். இந்த நானும் வரேன். இதுக்கிட்ட ஹரிஸ் மேலவா பேசணும். கம் டு மை ரூம். இல்லங்க ஸ்டார்டிங் வந்து வெறும் எல்லா டீமும் பத்தியும் பேசலாம். போக போக அதாவே எல்லாம் தானா நடக்கும். சரிங்களா?